السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. وقال سيد الأنبياء والمرسلين حبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد رسول الله صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற முடியவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் புனிதமிக்க குடும்பத்தார்கள், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்காலத்திலே குழந்தைகளை வளர்ப்பது, அவர்களை பாதுகாப்பது என்பது மிக சவாலான, நம் அனைவரின் மீதும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. குழந்தை செல்வங்கள் நமது அன்பிற்கு உரியவர்கள். அவர்களுக்கு இந்த உலகத்திலே எந்த ஒரு சிரமமும் நேர்ந்துவிடக்கூடாது. அவர்களுக்கு உணவு கஷ்டமோ வேறு சில பொருளாதார சூழ்நிலைகளோ வந்துவிடக்கூடாது என்பதில் நாம் கவனத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இதே போன்று நாளை மறுமையில் அவர்கள் நரகத்திற்கு சென்று விடாமல் அவர்களை பாதுகாப்பதும் நம்முடைய கடமை என்பதை அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகிறான். நான் ஓதிய வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், நாரன், நரக நெருப்பிலிருந்து இவர்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரக நெருப்பின் எரிக்கற்கள் மனிதர்களாகவும் கற்களாகவும் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த உலகத்தினுடைய கஷ்டங்கள் வந்துவிடாமல் நாம் நமது செல்வங்களை, குழந்தைகளை பாதுகாப்பது போன்று நாளைக்கு மறுமையிலே அந்த நீடித்த நிரந்தரமான அந்த வாழ்விலே அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நாம் சந்தோஷப்படுவதற்கு இந்த உலகத்திலே அவர்களுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அது நமது கடமை. நபி அவர்கள் ஹதீஸிலே சொல்லுவார்கள், புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொருவரும் அவர்களுடைய பொறுப்பை பற்றி கேள்வி கேட்கப்படுவார்கள். அல் இமாம் ராஇன் வ மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி, ஒரு நாட்டின் தலைவன் அவன் பொறுப்பாளனாக இருக்கிறான். அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை பற்றி அவன் கேள்வி கேட்கப்படுவான். ஒரு ஆண் அவனது குடும்பத்தினருடைய விஷயத்திலே பொறுப்புதாரியாக இருக்கிறான். அவன் அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய நிலைகளை பற்றி நாளைக்கு மறுமையிலே கேள்வி கேட்கப்படுவான். தனது கணவனுடைய வீட்டை கவனிப்பதிலே பெண் பொறுப்புதாரியாக இருக்கிறாள். அந்த பெண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி, கணவனுடைய பொருள், கணவனுடைய வீடு, கணவனுடைய குழந்தைகள், இவர்களை பற்றி எல்லாம் அந்த பெண் கேள்வி கேட்கப்படுவார். பணியாளர் தனது எஜமானுடைய பொருளிலே பொறுப்புதாரியாக இருக்கிறார். நாளைக்கு மறுமையில் அவருக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய
வேலைக்காரர்களை பற்றி அவரும் கேள்வி கேட்கப்படுவார் என்று நபி அவர்கள் ஒரு நீண்ட ஹதீஸிலே நமக்கு நமது குடும்பத்தார்களை பற்றிய பொறுப்பை தனித்தனியாக, ஆணுக்கு தனியாக, பெண்ணுக்கு தனியாக, இருவருக்கும் அதிலே உரிமை, கடமை இருக்கிறது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. பொதுவாக நமது சிந்தனை என்னவாக இருக்கும்? நம்முடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் அவங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும், நல்ல உடை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு நல்ல சொந்த வீடு கிடைத்திட வேண்டும், நமது குழந்தைகள் நமக்கு பின்னால் ஏழையாகிவிடக்கூடாது, கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு சிந்தனையிலே ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டே இருப்போம், சம்பாதித்துக் கொண்டே இருப்போம். இது எல்லாத்துடைய நோக்கமும் இந்த ஒன்றே ஒன்றுதான், என் குழந்தை சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், ஒரு தந்தை தனது குழந்தைக்கு எத்தனையோ விதமான அன்பளிப்புகளை கொடுக்கிறார். ஏன்னா எல்லாமே அவர் தன்னுடைய குழந்தைக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்கிறார், எல்லாவற்றையும் அவர் அன்பளிப்பாக கொடுக்கிறார். ஆனால் தந்தை கொடுக்கிற அன்பளிப்பிலே மிகச் சிறந்தது என்னவென்றால், அவர் கொடுக்கிற வீடு அல்ல, அவர் கொடுக்கிற வாகனங்கள் அல்ல, எந்த ஒரு விஷயமும் அல்ல. நபி அவர்கள் சொல்வார்கள், அவர் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல ஒழுக்கத்தை விட ஒரு சிறந்த ஒரு அன்பளிப்பை ஒரு தந்தை தனது குழந்தைக்கு செய்துவிட முடியாது என்று நபி அவர்கள் ஹதீஸிலே சொல்வார்கள். ஏனென்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு குழந்தைக்கு ஒருவர் சரியான ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லை, சரியான ஒரு மார்க்க அறிவை அவர் போதிக்கவில்லை, அந்த குழந்தைக்கு வாகனம் வாங்கி கொடுத்தால் அந்த வாகனத்தின் மூலமாக அந்த குழந்தை தனது தந்தையினுடைய மனதை சந்தோஷப்படுத்துமா அல்லது பேச்சை கேட்காமல் அதனால் ஆபத்துகளை ஏற்படுத்துமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதே போன்று ஒருவர் தனது குழந்தைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்கிறார், ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அவர் நல்ல ஒரு மார்க்க கல்வியையோ அதற்கையோ ஒழுக்கத்தையோ கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால், அவருக்கு பின்னால் அந்த குழந்தைகள் அவர் சேமித்த செல்வங்களை எந்த காலத்திலும் பாதுகாக்க மாட்டார். தனது தந்தை எப்படி உணவுக்கு அவர் பல நேரங்களிலே உணவு உண்ணாமல் தனது பசியை அடக்கிக் கொண்டு, ஆசைகளை அடக்கிக் கொண்டு தன் குழந்தைகளுக்கு வேண்டும் என்று சேர்க்கிற அந்த செல்வங்களை எல்லாம் கொஞ்ச நாட்களிலே அதை காற்றாக பறக்க விட்டு கடைசியிலே அவரும் ஏழையாகி போவார் என்பதுதான் நாம் பார்க்கிற வரலாறாக இருக்கிறது. எனவே உலகத்துடைய விஷயங்கள் மட்டுமல்ல, மார்க்கத்துடைய விஷயங்களின் மீதும் நாம் மிகுந்த ஒரு கவனங்களை செலுத்த வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. ஒரு பெரியவரிடத்தில் ஒரு தந்தை வருகிறார், தனது குழந்தையை பற்றி அவரிடத்தில் முறையிடுகிறார். என் பையன் வந்து என்னை அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி முறையிட்டு கொண்டு வருகிறார். அப்பொழுது அவர் சொன்னார், எப்படி ஒரு பையனா இருக்கணும், போய் மகனை கூட்டிட்டு வாங்க என்று அவர்கள் சொல்கிறார். மகனை அவர் அழைத்து வந்த உடனே அந்த மகனிடத்தில் கேட்கிறார், என்னப்பா இவ்வளவு பலசாலியா இருக்கிற, ஆள் பார்க்க நல்லா இருக்கிற, தெளிவா இருக்கிற, அப்பாவை அடிச்சிருக்கிறியே என்று கேட்கும் பொழுது அப்ப அந்த பையன் கேட்டானா, அத்தாவை அடிக்கிறது என்ன ஹராமான்னு கேட்டானா. அத்தாவை அடிக்கிறது ஹராமா அப்படின்னு கேட்டானா. இவருக்கு ஒண்ணுமே புரியல. தந்தை இடத்துல கேட்டார், சகோதரரே உங்க பிள்ளைக்கு நீங்க குர்ஆன் ஓதி கொடுத்தீங்களான்னு கேட்டார். இல்ல, நான் ஓதி கொடுக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை போதிச்சிங்களா? இல்ல, அதை பத்தியும் நான் எதுவும் சொல்லி தரல. அப்ப வேற ஏதாச்சும் சமூக ஒழுக்கங்களை, பொறுப்புகளை பற்றி பேசுனீங்களா? இல்ல, அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லை. அப்ப என்னதான் செஞ்சீங்க? நான் அவருக்கு சம்பாதிச்சு போட்டேன், நல்லா சாப்பிட்டாரு, வளர்ந்தாரு, பெருசாயிட்டாரு என்று சொன்ன பொழுது அவர் சொன்னாராம், உங்களை அடிச்சதுல தப்பே இல்லை, உங்களை அடிச்சதுல தப்பே இல்லை. அவன் உங்களை ஒரு மனிதனாகவே நினைக்கவில்லை, அவன் உங்களை ஒரு மனிதனாகவே கருதவில்லை. உங்களை அடிக்கக்கூடாது என்பது கூட அவனுக்கு தெரியாத அளவுக்கு நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த நேரத்தில் அவனை பற்றி குறை சொல்லி என்ன இருக்கிறது என்றவர்கள் கேட்டதாக வரலாற்றிலே ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். பொதுவாக குழந்தைகள் ஏன் தவறான வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள், எப்படி வழி தவறுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதற்கு ஒரு முக்கியமான காரணம், அடிப்படையான ஒரு காரணம் ஏழ்மை. ஏழ்மை கூட சில நேரங்களிலே அந்த குழந்தையை சரியான முறையில் பராமரிப்பதற்கு, கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு தோதுபடாமல் வாய்ப்புகள் அமையாமல் போகலாம். அதனால்தான் உலகத்தில் பெரும்பாலான எல்லா விதமான நாடுகளிலேயும்
எந்த ஒரு குழந்தையும் ஏழ்மையினால் அதனுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி எல்லா அரசாங்கங்களும் இலவச கல்வியை எல்லா நாட்டிலேயும் கொடுக்கிறார். பல நாடுகளிலே மிகச்சிறந்த கல்வியை அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு அரசாங்கங்கள் முன் வருகின்றன. நமது இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய நாடுகளில் குழந்தைகளுக்கு இலவச கல்விதான் எல்லா காலத்திலேயும் கொடுக்கப்பட்டு வந்தது. நம் நாட்டிலே எப்பொழுது முஸ்லிம்களுடைய கையிலிருந்து ஆட்சிகள் மாறிவிட்டதோ அதற்கு பிறகு நமது உலமாக்கள் இந்த கல்வியை ஏழ்மையின் காரணமாக யாரும் கற்காமல் இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இலவசமான கல்வி கூடங்களை அமைத்து நமக்கு இன்றளவும் அது ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஏழ்மை என்பது அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஏனென்றால் பல நேரங்களில் ஏழையான பெற்றோர்கள், தந்தையும் வேலைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம், தாயும் எங்கேயாவது ஒரு இடத்திலே சின்ன இடத்திலே வேலை பார்த்து கொண்டிருப்பார்கள், குழந்தைகள் யாரிடத்திலேயே இருக்கும், செய்யான முறையில் அவர்களுக்கு ஒரு வளர்ப்பதற்குண்டான காரணங்கள் அமையாமல் போகலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போன்று குழந்தைகள் வழி தவறுவதற்குண்டான இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால், சில நேரங்களிலே பெற்றோர்களே அந்த ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றார்கள். ஏனென்றால் பொதுவாக பெற்றோர்களுடைய சிந்தனை யாராக இருந்தாலும் எப்படி இருக்கும், என் குழந்தை, என்னுடைய குழந்தை. ஏன்னா இதற்கு முன்னுள்ள காலம் இருந்தது வேறு, இன்று இருக்கக்கூடிய காலம் வேறு. இதற்கு முன்னுள்ள காலங்களில் ஒரு குடும்பத்தில் பல குழந்தைகள் இருந்தார்கள், கூட்டு குடும்பமாக இருந்தார்கள். அதனால தந்தை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துட்டாலும் அவர்களுடைய அப்பா அவங்க அந்த குழந்தைகளை வளர்த்துருவார், தாதா வளர்த்துருவார், நன்னா வளர்த்துருவார். இப்படியெல்லாம் ஒரு காலங்கள் இருந்தது. ஆனால் இன்று அப்படி இல்லை. பெரும்பாலும் தனிப்பத்திரங்கள் தான் இருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த பெற்றோர்கள் தான் அவர்களை வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சுமை இந்த காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப என்ன நினைக்கிறோம், நம்ம குழந்தைக்கு நம்ம சின்ன வயசுல கஷ்டப்பட்டது நம்மளுக்கு ஞாபகம் வந்து விடுகிறது. நாம் ஒரு காலத்துல உணவுக்கு கஷ்டப்பட்டோம், சின்ன சின்ன ஒரு விஷயத்துக்கு அடுத்த குழந்தை வச்சிருக்கு, நம்மளுக்கு அது கிடைக்கல. அந்த ஒரு ஏக்கம் நம்ம குழந்தைக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி குழந்தைக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறார். அந்த குழந்தை விரும்புவதையெல்லாம் செய்கிற ஒரு மனோபாவம் இன்றைய காலத்தில் அதிகமாக ஆகிவிட்டது. குழந்தைங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, குழந்தைகளுக்கு எந்த சிரமம் வந்து, செல்லம், அதீத செல்லம் இருக்கணும். மார்க்கம் விரும்புகிறது, குழந்தையை அன்போடு வளர்ப்பதைத்தான் மார்க்கம் விரும்புகிறது. ஆனால் எப்படி ஒரு செடி, அந்த செடிக்கு தண்ணி தேவைதான், தண்ணி இல்லாம அந்த செடி முளைக்க முடியாது, அது வளர முடியாது. ஆனால் அதுக்கு தண்ணி தேவை என்பதற்காக வேண்டிய அளவுக்கு அதிகமா தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தா அந்த செடி எப்படி வீணாமல் போயிருமோ, அது அழுகி போய்விடுமோ, அதே போன்று குழந்தைகளுக்கும் அதற்கு செல்லம் தேவைதான், அந்த குழந்தைகளுக்கு ஒரு அரவணைப்பு தேவைதான். ஆனால் அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமான அந்த குழந்தை கஷ்டனாலே என்னன்னு தெரியக்கூடாது. நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாது, அந்த குழந்தைக்கு கஷ்டம்னாலே என்னன்னு தெரியக்கூடாது என்று யார் பொதுவாக இந்த காலத்தில் வளர்க்கின்றார்களோ அந்த குழந்தைகள் மிக லேசாக வழி தவறி விடுகின்றார்கள். ஏன்னா அந்த குழந்தைங்க கேட்டதெல்லாம் கிடைக்கணும், நினைச்சதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு போகும் பொழுது ஒரு சின்ன ஒரு தாமதம் ஏற்பட்டு விட்டாலும் அந்த குழந்தைகள் மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை ஆற்றுகின்றார்கள். அந்த குழந்தை ₹1,00,000 வண்டியை கேட்கும், மிக உயர்தரமான ஒரு வண்டியை கேட்கும். இவர் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவராக இருப்பார். அப்ப அந்த குழந்தைக்கு இதுவரை அவர் எதையும் கொடுக்காம இருந்ததே இல்லை. அந்த குழந்தைக்கு அத்தா தான் கொடுத்து ஆகணும், அவர் தான் கொடுப்பது ஒரு கடமை என்று நினைத்து கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு நாள் அது கிடைக்காத பொழுது அந்த குழந்தை எதிர்வினை ஆற்றுகிறது. பல விதமாக அவங்களுடைய பேச்சை கேட்காம போறது, அது பெரிய ஒரு சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படியெல்லாம் குழந்தைகள் எதிர்வினை ஆற்றுவார்கள். அதற்கு என்ன சொல்கின்றார்கள், ஆரம்பத்திலிருந்தே அந்த குழந்தைக்கு நம்முடைய கஷ்டத்தை சொல்லி வளர்க்க வேண்டும். கஷ்டமே தெரியாம ஒரு குழந்தைய வளர்த்தா அந்த குழந்தைக்கு காலமெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர அந்த குழந்தை நம்மளுக்கு அப்படி உழைக்காது. ஏன்னா அதுக்கு தெரியாது நம்ம பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, அவங்க இதற்காக எதையெல்லாம் தியாகம் செய்கின்றார்கள் என்று அந்த குழந்தைக்கு எந்த காலத்திலும் தெரியாது. அது என்ன நினைக்குது,
போறாரு, சம்பாதிக்கிறாரு, வர்றாரு, கேட்டா கொடுக்கிறாரு. நம்மள ஒரு ஏடிஎம் மிஷின் அளவுக்கு அந்த குழந்தை கற்பனை செய்து கொள்கிறார். எனவே நமது குழந்தைகளுக்கு நமது வாழ்வின் மறுபக்கங்களை, கஷ்டமான நிலைகளை அந்த குழந்தைகளுக்கு சொல்லணும். ஒரு பொருளை அந்த குழந்தை கேட்குதுன்னா அந்த குழந்தைக்கு எடுத்து சொல்லணும். இப்ப அப்பாட்ட காசு இல்லை, அது ஒரு பிரஸ்டீஜ் பிரச்சனையா நினைக்க கூடாது. இப்ப அப்பாட்ட காசு இல்லை, போதுமான காசு இல்லை, நான் வரும்போது வாங்கி தர்றேன், தேவைப்படும் போது வாங்கிக்கலாம் என்றெல்லாம் சொல்லி அந்த குழந்தைகளை நாம் சிறு வயதிலிருந்தே வளர்க்க வேண்டும். இடையில திடீர்னு பண்ணோம்னா அந்த குழந்தை எதிர்வினையாகும். நமது பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணடியிலே நடந்த ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். ஒரு முஸ்லீம் குழந்தை, அந்த குழந்தை நல்ல வசதியான குழந்தை. எப்படின்னா, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே தினமும் அதுக்கு 100 ரூபா அன்றாட காசு. அந்த குழந்தை தினமும் ஸ்கூல் போகும்போது 100 ரூபா வாங்கிட்டு போகும். இன்னும் 10 ரூபா வாங்கக்கூடிய குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ எவ்வளோ வசதியாக இருந்திருப்பாங்க, தினமும் 100 ரூபா. இப்போ அந்த குழந்தை ரொம்ப ஒரு ஜாலியாக அந்த கூட இருக்கக்கூடிய நண்பர்களிடத்தெல்லாம் ரொம்ப ஏன்னா 100 ரூபாங்கிறது ஒரு பெரிய காசு. அப்போ அதை வைத்து அந்த குழந்தை வயதிலே எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கறது, தன்னை ஒரு ஹீரோவா காட்டிக்கிறது, பெரிய ஆளா காட்டிக்கொண்டு இப்படியெல்லாம் அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. நாளடைவில் அதனுடைய நிலை தடம் மாறுகிறது, வேறு விதமான அந்த குழந்தையினுடைய ஆட்டிடியூடுகள் மாறுகிறது. அப்ப ஆசிரியர் அந்த பெற்றோர்களுக்கு பல நேரங்களில் எடுத்து சொல்லி சொல்லி ஒரு நேரத்தில் அவங்க பேரண்ட்ஸுக்கும் புரிய வந்தது, நம்ம குழந்தை தப்பு பண்றான், அவனை கண்ட்ரோல் பண்ணணும் என்கிற அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, பெற்றோர்கள் காசு கொடுக்கறத நிப்பாட்டுறாங்க. திடீர்னு இந்த காலத்துக்கு பின்னாடி அந்த குழந்தை என்ன செய்கிறது, அந்த குழந்தைக்கு ஒரு கோபம் வருது, சிறுவனுக்கு ஒரு கோபம் வருகிறது. அவன் என்ன செய்கின்றான், இது சம்பந்தமா நெட்ல பல இடங்கள்ல தேடுகிறான். தேடி அவனுக்கு ஒரு திரைப்படம் கிடைக்கிறது. முஸ்லீம் சிறுவன் தான். ஒரு திரைப்படம் கிடைக்கிறது. அந்த திரைப்படத்தை அவன் பார்க்கறான். வேறு மொழியில இருக்குது, ஹிந்தி மொழியில இருக்குது. அதுல இருக்கக்கூடிய திரைப்படத்துல என்னன்னா, அந்த ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரை கொல்வதுதான் அந்த படம். அப்ப அதை அவன் 15 முறை அதை பார்த்திருக்கிறான். 15 முறை அதை பார்த்து பார்த்து அவன் எவ்வளவு சுதந்திரம் இருந்திருக்கு பாருங்க அந்த குழந்தைங்க அந்த வீட்டுல. அப்ப எந்த அளவு கவனிக்காம இருந்திருக்கான். 15 முறை அவன் அதை பார்த்து பிறகு ஸ்கெட்ச் போட்டு யார் இதற்கு காரணமாக இருந்தாலும் அந்த ஆசிரியரை அவர் கொண்டு விடுகிறார். இது பக்கத்துல நடந்த ஒரு சம்பவம் தான். இப்ப இது என்ன தெரிகிறது, செல்லம் மிக அதிகமாக போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த குழந்தை திடீரென்று அது நிப்பாட்டப்படும் பொழுது அது எதிர்வினை ஆட்சி, அதனால் பலதரப்பட்ட துன்பங்கள் ஏற்படுகிறது, அதனுடைய நிலைமைகள் மாறிவிடுகிறது என்று நாம் பார்க்கிறோம். எனவே அந்த குழந்தைகளுக்கு நாம் என்ன ஊட்டி வளர்க்க வேண்டும், நம்ம தீனுடைய வாழ்க்கையை ஊட்டி வளர்க்கணும். நம்ம தீன் படிதான் நடப்போம், நம்ம மார்க்கத்தின்படிதான் நடப்போம், நான் எதுவும் சுயமா செயல்படுறதில்லை, அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தை தான் நான் சொல்லுவேன் என்று அந்த குழந்தைக்கு நாம் ஊட்ட வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை அவ்வாறு தான் இருந்தது. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சிறுவர். அவர்களுடைய தந்தை பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 1-2 மனைவிகள். ஒரு மனைவியுடைய குழந்தை தான் இந்த நுஅமான் அவர்கள். அப்ப அவங்க தாயார் தான் குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்டை தான் தந்தை கொடுக்கணும் என்று ஆசைப்படுகிறார். அதை தனது கணவரிடத்திலே வெளிப்படுத்துகிறார்கள். தன் கணவனிடத்துல சொல்றாங்க, நம்ம பிள்ளைக்கு ஒரு கிஃப்ட் கொடுங்க. கிஃப்ட் கொடுக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் அந்த கிஃப்டை ரசூலுல்லாவுக்கு சொல்லிட்டு ரசூலுல்லாவை சாட்சியா வச்சு நீங்க கொடுக்கணும். சஹாபாக்களுடைய தீனுடைய இருந்த ஆர்வம் அது. இந்த சஹாபியும் ரொம்ப நல்ல விஷயம்தான் என்று சொல்லி நபியிடத்தில் வருகிறார். வந்து சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், எனது குழந்தைக்கு ஒரு அடிமையை நான் இப்பொழுதே அன்பளிப்பாக கொடுக்க விரும்புகிறேன், நீங்கள் அதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று இந்த மனைவி ஆசைப்படுகிறார் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அக்குல்லு வலதிக்கு ஆத்தைத்தன் இஸ்லாமா ஆத்தைத்தன் நோமானுக்கு கொடுத்ததை போன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்குறீங்களா, இல்லை இதுக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்களா என்று கேட்ட பொழுது, இல்லை யார சொல்லலாம், இவருக்கு மட்டும்தான் அவங்களுடைய அம்மா சொன்னாங்க, இந்த குழந்தைங்க மட்டும்தான் கொடுக்குறேன், மற்ற எந்த குழந்தைக்கும் கொடுக்கல என்று சொன்ன பொழுது, இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வாதிலு பைன அவுலாதிக்கும், உங்களது குழந்தைகளுக்கு மத்தியில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நான் இதுக்கு சாட்சியா இருக்க மாட்டேன், இது அநீதி, ஒரு குழந்தைக்கு மட்டும் நீங்க கொடுக்க கூடாது என்று நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப இந்த ஹதீஸை அறிவிக்கிறவங்க தான் அவங்களுக்கு தான் அந்த கிஃப்ட் வர வேண்டியது.
ஆனால் எல்லோருக்கும் கொடுக்கவில்லை என்பதற்காக அந்த அன்பளிப்பு அவங்களுக்கு கிடைக்காம போகுது. ஆனால் என்ன தெரிய வருகிறது, நமது பெற்றோர்கள் எதையுமே சுயமா தான் இஷ்டப்படி செய்யறதில்லை, அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை கேட்டு செயல்படுவார்கள் என்று அந்த குழந்தை பாடம் படித்துக் கொள்கிறது. எனவே அவங்க பெற்றோர்கள் மீது அவங்களுக்கு புரிதல் வந்துவிடும். நமது பெற்றோர்கள் மிக நல்லவர்கள் என்று அவர் அந்த குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள். அதே போன்று இன்னொரு முக்கியமான குழந்தைகள் கெடுவதற்குண்டான முக்கியமான காரணம் சமூக வலைதளங்கள். இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் எல்லோரும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ரீல்ஸுகள் என்ற பெயரிலும் ஆன்லைன் கேம்ஸுகள் என்ற விளையாட்டு செயலிகளிலும் இன்று சிறுவர்கள் மூழ்கி போயிருக்கிறார்கள். அதிலே அவர்கள் தங்களது நேரங்களை இடைவிடாமல் செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். குழந்தைக்கு கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் அந்த குழந்தை அப்பாட்ட இருந்து செல்போனை வாங்கிக்குது, அம்மாட்ட இருந்து செல்போனை வாங்கிக்குது, அதுல கேம் விளையாட ஆரம்பிச்சிடறாங்க. அதே விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. மனோதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் ஏன் குழந்தைங்க திரும்ப திரும்ப அந்த கேமை விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு ரீல்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்று சொன்னால் அவர்கள் விளக்குகின்றார்கள். பொதுவாக மனிதனுக்கு ஒரு வேலை முடிந்த உடனே, ஒரு வேலை இருக்குது, கஷ்டமான ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை முடிந்த உடனே ஒரு விதமான சந்தோஷம் கிடைக்கும். உதாரணமா ஒரு வியாபாரம் நடக்குதுன்னு வைங்க, பேசிக்கிட்டே இருக்கிறோம், பேசுறோம், கொள்றோம், வியாபாரம் நடக்குது. சிறிது நேரம் கழித்து அந்த வியாபாரம் முடிந்த உடனே நம்முடைய கையில காசு வரும்பொழுது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஒரு சுரப்பி ஒன்று சுரக்குதான், ஒரு என்சைம் ஒன்று சுரக்குது மூளையில. அது நமக்கு இந்த வேலை முடிஞ்சிச்சு, நம்மளுக்கு லாபம் கிடைத்து விட்டது என்கிற ஒரு சந்தோஷத்தை அது நமக்கு கொடுக்கிறது. அப்ப அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், நமக்கு லாபம் கிடைச்சிருச்சு, இந்த ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்குது, ஒரு கஷ்டத்துக்கு பின்னாடி கிடைக்குது. ஆனா இந்த ரீல்ஸுங்கிறது என்னன்னா, இந்த கேம்ங்கிறது என்னன்னா, அந்த சந்தோஷத்தை உடனுக்குடனே கொடுக்குது. மூளையில அந்த திரவம் சுரந்து கொண்டே இருக்கிறது. அதனால ஒரு ஒரு நிமிஷம் தான் அதை அவன் பார்க்க தயாரா இருக்கிறான், அடுத்த ரீல்ஸ் போகணும், இப்படி தள்ளி கொண்டே போகிறான். அந்த சந்தோஷம் அவனுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. இதனால அவன் எக்ஸைட்டாவே இருக்கிறான். இரவு நீண்ட நேரம் ஆகி விடுகிறது, அவனால் கேமை முடிக்க முடியதில்லை. ஏன்னா கேம்ல ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. கேமை வைக்கிறவங்களும் அந்த மாதிரி தான் வைப்பாங்களாம். கேமை வைக்கிறவங்களும் அந்த மாதிரி தான் வைப்பாங்களாம். என்ன செய்வாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு நீங்க ஒரு சட்டம் போடுறீங்க, நீ 1 மணி நேரம் தான் போன் பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க. 5 to 6 ஸ்கூல்ல இருந்து மதரசா முடிச்சுட்டு 5 to 6, 6 to 7 நீங்க வச்சுக்கிறீங்க. இந்த டைம்ல தான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு நீங்கள் முடிவெடுத்தால், அந்த கேமை இயக்கக்கூடிய, பின்னால் இருக்கக்கூடிய அந்த கேமை உருவாக்கியவர்கள் இதை கண்காணித்துக் கொண்டே வருவார்களாம். என்ன செய்வாங்க, இவன் தினமும் 5 to 6 தான் வர்றான், அதை மட்டும் விளையாடிட்டு போயிடலாம். அப்ப இவனை இழுக்கிறதுக்கு என்ன பண்றது? இதற்காக வேண்டி அதற்கு பின்னால் ஒரு பெரிய ஆட்கள் செயல்படுகிறார்கள். அந்த குழந்தைகளுடைய மனோதத்துவ ரீதியை புரிந்த அந்த ஆட்கள் என்ன செய்யறாங்க, 5 to 6 விளையாடுறானா 5:55க்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுப்பாங்க. இதை செஞ்சுனா நீ அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்னு. அப்ப 5:55க்கு ஒரு ஸ்டேஜ் அவன் அடையும் போது, இதுக்கு மேல ஒரு ஸ்டேஜ் நம்ம போகின்ற போது 6 மணிக்குள்ள அதை முடிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் அதை வச்சிருப்பான். அப்ப அந்த குழந்தை தாயார் இடத்துல கெஞ்சும், ஒரு 5 நிமிஷம் பாத்துக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் பாத்துக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. எவ்வளவு ஆபத்தா அவன் இதை நமக்கு பாக்குறான் பாருங்க. அந்த 10 நிமிஷம்ன்ற பேரு, பிறகு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், அந்த 5 to 6ங்கிறது முடிஞ்சு போச்சு. இப்படியாக நாம் போடுகிற திட்டங்களை எல்லாம் உடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த கேமுடைய செயல்பாட்டாளர்கள் இருக்கின்றார்கள் என்பதாக மனோதத்துவ நிபுணர்கள் விளக்கி தருகிறார்கள். அது மட்டுமல்ல, இஸ்லாமிய ரீதியா பார்த்தா நீங்க பொதுவா நிறைய கேம்ஸ் சுடுற மாதிரி தான் இருக்கு, ஷூட்டிங் பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப இது எப்படி கேம் அமைச்சிருக்காங்க, சில கேம்ல பார்த்தா ஒரு கேம்ல ஷூட்டிங் பண்ணிட்டே போனோம், அடுத்த ஒரு ஸ்டேஜ் ஓபன் ஆகும் அப்படின்னா அங்க ஒரு சிலை இருக்குது, அங்க ஒரு சிலை இருக்குது. இவன் எந்த ஒரு ஆளை வச்சு ஓடிக்கிட்டே போறானோ அந்த ஆள் அந்த சிலைக்கு முன்னாடி சஜிதா பண்ணாதான் அந்த ஸ்டேஜ் ஓபன் ஆகும். அப்படி வச்சிருக்கிறான். அப்படி உள்ள போன பின்னாடி அங்க ஒரு இடத்துல கருப்பா ஒரு இதை வச்சிருக்கிறான், காபாவுடைய போட்டோவை அங்க வச்சிருக்கிறான். அதை பார்த்து சுடணும், காபாவை சுடணும், சுட்டா தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அப்ப எந்த குழந்தையை நாம் முஸ்லீமாக வளர்க்க வேண்டும், தீனுடைய குழந்தையாக வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அந்த குழந்தைகள் ஒரு தனி உலகத்துல, விர்ச்சுவல் வேர்ல்டுன்னு சொல்றாங்க இல்லையா, காணொளி உலகத்துல
அந்த குழந்தைகள் அமர்ந்து கொண்டு நாம் எதையெல்லாம் தடுக்கிறோமோ அதை கற்பனையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த குழந்தை என்ன மனசுல உருவாகுது? நாம சிலை வணக்கம் பண்ணாலும் பரவாயில்ல, நமக்கு தேவையா இருந்தால் அதை பண்ணித்தான் ஆகணும் என்கிற மனோ தத்துவ ரீதியாக அந்த குழந்தையை பழக்கப்படுத்துகிறார். இப்படியாக அந்த குழந்தைகளை தவறான விஷயங்களிலே இந்த ஆன்லைன் கேம் செயலிகள் மூலமாக குழந்தைகளுடைய அந்த மனோ தத்துவ ரீதியாக அவர்களை மாற்றுகின்றார்கள். அவர்களுடைய தீனுடைய அந்த அக்கறையை இல்லாமல் ஆக்குகின்றார்கள். இப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிகள் இதற்கு பின்னால் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் துவா செய்வதும் அவர்களை காப்பாற்றுவதும் மிக அவசியமான ஒன்று. ஏன்னா விடுமுறை வருகிறது, நாளையிலிருந்து விடுமுறை ஒரு வாரத்துக்கு வருது. இதுல குழந்தைகள் இவ்வளவு நாளா ஸ்கூல்ல போயாச்சும் உட்கார்ந்து இருப்பாங்க. இப்ப இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? அதை கண்காணிப்பது நமது கடமை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெரும் நபிமார்கள் செய்த துவா இதுதான். யா அல்லாஹ் ரப்பிஜால், அல்லாஹ் யா அல்லாஹ் எனது குழந்தைகளையும் நீ சிலை வணக்கத்தை விட்டும் காப்பாற்ற வேண்டும் என்று நபிமார்கள் துவா செய்திருக்கிறார்கள். ரப்பிஜால்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி, யா அல்லாஹ் எனது குழந்தைகளை தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்கிவிடு என்று நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகம் எவ்வளவு ஆபத்தானது, நம்முடைய தௌஹீதுக்கும் தீனுக்கும் மாற்றமான விஷயங்கள் எவ்வளவு நிறைந்திருக்கிறது. இதில் நமது குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்பது எவ்வளவு பெரியது என்பதை நாம் உணர வேண்டும். அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் சமூகத்திற்கு நேரான வழியில செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தர் புரிவானாக. நமது இளைஞர்கள் அல்லாஹ் தஆலா காப்பாற்றி தருவானாக. அவர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்துவதற்குரிய விஷயங்களை அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்தர் புரிவானாக. வாஹிரு தாவானா.